மகாபாரத சக்கர வியூகத்தில் அபிமன்யு சிக்கியது போல பாஜக உருவாக்கியுள்ள சக்கர வியூகத்தில் இந்திய மக்கள் சிக்கியுள்ளனர். பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 55% கூடுதலாக பொழிந்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். பீகாரில் இடஒதுக்கீட்டை 65% உயர்த்தியதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து. பீகாரில் உள்ள பாலங்கள் தரமானதாக உள்ளதா என ஆய்வு செய்ய உத்தரவிட கோரிய வழக்கு. பீகார் அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற தீர்ப்பில் நியாயமான காரணங்கள் கூறப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தள்ளுபடி. டெல்லியில் மாணவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக விவாதிக்க மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் எம்பிக்கள் நோட்டீஸ். பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இதுவரை 7 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை விளக்கம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு பள்ளியில் வகுப்பறையில் படுத்துக் கொண்டு மாணவியை விசிற சொன்ன ஆசிரியை. வீடியோ வைரலானதை தொடர்ந்து ஆசிரியை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி நிர்வாகம் உறுதி. பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு இந்திய இணை தகுதி. வெண்கலப் பதக்கத்திற்காக நாளை நடைபெறும் போட்டியில் கொரியாவுடன் மோத உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணி விளையாடாமலேயே காலிறுதிக்கு தகுதியாக உள்ளதாக தகவல். காயம் காரணமாக ஜெர்மனி அணி விலகிய நிலையில் காலிறுதிக்கு தகுதியாக வாய்ப்புள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.